வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Creoவில் வேப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு பார்ட் இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இந்த வேப் அப்படிங்கிற டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த எடிட் ஃபீச்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு எடிட் ஃபீச்சரில் ஃபஸ்ட்டு இருக்கிறதா வந்து இந்த வேப் அப்படிங்கிற டூல். இது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இந்த ப்ரொஜெக்ட் மாதிரியான ஒரு டூல் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுற ஸ்கெட்சை அந்த பார்ட் மேலே அப்படி மேலே படர வைக்கிறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் நான் வந்துட்டு ஒரு டேட்டம் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி மூவ் பண்ணி ஒரு டேட்டம் நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிளேனில் நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஸ்கெட்ச் வியூ போயாச்சு. இதில் நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் இது ஒரு 350, இது வந்து 175, இது வந்து ஒரு 120, இது வந்து 50. ஸோ ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்கே ஸ்கெட்ச் இருக்குது. நான் ஜஸ்ட்டு பிளேனில் ஆஃப் பண்ணிடுறேன், நமக்கு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஸ்கெட்ச் இருக்குது. இந்த ஸ்கெட்சு வந்து நம்ம எடிட்டிங்கில் போயிட்டு வேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் ஆனதே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ஃபேஸில் நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக இது மேலே அப்படியே ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஒன்று பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை மட்டும் எடிட் பண்ணுறேன். ரைட் சைடில் மாடல் ட்ரீயில் ஸ்கெட்சை மட்டும் நான் எடிட் பண்ணுறேன். இந்த டைமென்ஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 150, இன்னும் கொஞ்சம் இங்கே நான் ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இந்த மேலே வேப் க்ரியேட் ஆகலை. அதே மாதிரி மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேப் வந்து எரர் வந்துருச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வேப் வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். இப்போ நேர் கீழே மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகும். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்குது. இந்த பெண்டில் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 டைரெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த 2 டைரெக்ஷன் வர இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த வேப் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அகைன் எடிட் டெஃபினேஷனில் போயிட்டு இந்த 200 அப்படிங்கிற டைமென்ஷன் அகைன் ஐ கோ டு சேஞ்சஸ் 150. இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக அது மேலே ஃப்ளோ ஆகிருக்கு. இதில் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாடி செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஒன்று வந்து இக்னோர் இன்டர்செக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உள்ள மேடு பள்ளங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறதா இல்லை எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ட்ரிம் அட் பவுண்ட்ரி. ஸோ ட்ரிம் அவுட் பவுண்ட்ரி நம்ம இன்னொரு ட்ராயிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதா. அந்த இதில் வந்து சென்டர் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த இன்னொரு ட்ராயிங்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வேப் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நான் இன்னொரு ட்ராயிங் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இது மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸில் நான் வந்து இந்த பிளேனில் வந்துட்டு நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ஒரு ஸ்கெட்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்கெட்சு ட்ரா பண்ணது இல்லாமல் இந்த கார்னரில் வந்துட்டு நான் வந்து ஒரு இந்த கோஆர்டினேட் சிஸ்டமும் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் சிஸ்டமும் இந்த கார்னரில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து நார்மலாக வேப் போகிறேன். வேப் போயிட்டு ரெஃபரன்ஸ் எந்த ஸ்கெட்சை சூஸ் பண்ணுறேன்னு கேட்குது. நான் வந்து இந்த ஸ்கெட்சை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணது எனக்கு வந்து வேப் வந்து இங்கே ஃப்ளோ ஆயிடுச்சு. ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், ஸ்கெட்சர் CSYS, அதாவது ஸ்கெட்சரோட கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துகிட்டு இந்த வேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த ஏரோ மார்க் வந்துருக்கு கீழே, இதுக்கு நேர் கீழே போயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்கெட்சரோட கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, இப்போ நான் போய்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சென்டர்னு கொடுக்குறேன். சென்டர்னு கொடுத்து இங்கே பாருங்கள் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஏரோ மார்க் வந்து இங்கே சென்டரில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் போய் கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சென்டரில் இந்த ஏரோ மார்க் வந்துருக்கு. அப்போ சென்டரில் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த நம்ம இங்கே ஷேடோ இந்த மேலே இருக்கிறது கீழே விழுகும்போது இங்கே பாருங்கள் எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு பாருங்கள். இந்த என்டையர் ஒர்க் பீஸ் நம்ம நேராக ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே கிடைக்குமோ அந்த சென்டர் பாயிண்ட்டுக்காக வந்துட்டு இந்த கீழே விழுந்துருக்கிறது வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. அதே மாதிரி நான் வந்து ஸ்கெட்சர் CS கொடுத்தேன் அப்படின்னா இங்கிருந்து இதுக்கு நேர் கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டாக இருக்குது. பட் இது பாருங்கள், இது ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ண ஸ்கொயர் இங்கே இருக்குது. பட் இதோட இது இந்த இடத்துல தான் இந்த ஷேடோ விழுந்திருக்கு. இது என்ன ரீசன்னா, இந்த
சர்ஃபேஸை நம்ம நேராக ஸ்பிட் பண்ணும்போது இது நேராக்கும்போது பார்த்திங்கன்னா அது எந்த டைமென்ஷன் இருக்குமோ அதுக்கு நேர் கீழே விழுந்திருக்கும். இந்த பெண்டெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தோட யூஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஜஸ்ட்டு சர்க்குலரான ஒரு சர்ஃபேஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு வேப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் பிளேன் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் டிலே ஆல்ரெடி நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டம் பிளேனில் நான் இப்போது ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கெட்சர் வியூ லைன் போயிட்டு எக்ஸ்ட்ரா இங்கேருந்து நான் இது வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் வந்துட்டு டேட்டம்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேட்டம் பிளேன்ஸ் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்லாம். இப்போ நம்ம வேப்பிங் போகலாம். ஸோ வேப் எடுத்துகிட்டு நான் இப்போ இந்த சர்ஃபேஸ் இந்த ஆர்க்கு வந்து நான் வேப் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இது மேலே ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளோ ஆகாது. என்ன ரீசன்னா, ஸோ இந்த வேப்போட லைன் வந்து எக்ஸஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம சர்க்கிள் இதோட முடிஞ்சிருச்சு, பட் இதோட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால தான் வந்துட்டு க்ரியேட் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஆப்ஷன்ஸில் போயிட்டு ட்ரிம் அட்டு பவுண்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ அழகாக வந்து இது மேலே ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து அழகாக இது மேலே ஃப்ளோ ஆகிரும். இங்கே இப்போ நான் சர்ஃபேஸில் மட்டும் இந்த ஸ்கெட்சு ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு பார்ட்டு ட்ரா பண்ணியிருந்தீங்க, ஒரு பார்ட் ஃபைல் இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு இது மாதிரி நம்ம ட்ரா பண்ண முடியும். இதோட யூஸ் என்ன, இது எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வேப் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்வீப் பண்ண முடியும், ஷிஃப்டட் பிளெண்ட் பண்ண முடியும், மெட்டல் ஆடிங், மெட்டல் ரிமூவிங், இது மாதிரி எது வேணாலும் இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கர்வ் நான் வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியும். பேட்டர்னில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் சென்டர் ஆக்சிஸ் நம்மளுக்கு இருக்கான்னு தெரியல. ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரெஃபரன்ஸ் வேணும், நான் வந்து ஒரு 12 கொடுக்குறேன். ஸோ 12 டைம்ஸ் நமக்கு இந்த கர்வ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அழகாக வந்து நம்ம சர்ஃபேஸில் இல்லை நீங்கள் பார்ட் வரைஞ்சிங்க, பார்ட்டில் இது மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுவும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியே காட்டுறேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்வீப்பு ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்வீப்பு செக்ஷனாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். நான் வந்து இப்போ சர்ஃபேஸ் ஸ்வீப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் வியூ போய்க்கிறோம். இந்த கார்னரில் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே, இங்கே பாருங்கள் இது மாதிரி ஃப்ளோ ஆகுது. இது உங்களுக்கு மெட்டல் ரிமூவ் வேணுமா, மெட்டல் ஆட் வேணுமா, அது கூட கொடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ மெட்டல் ஆடே கொடுத்துக்கலாம். சர்ஃபேஸிங்கில் ஓகே பண்ணியாச்சு. ஸோ இந்த பைப் இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக ட்ரா பண்ண இந்த ஸ்வாப்பை வந்துட்டு நீங்கள் பேட்டர்ன் பண்ணலாம். பேட்டர்ன் பண்ணும்போது ஆக்சிஸ் பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிற ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஈக்குவல் டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் நம்ம வந்துட்டு இந்த வேப்பை யூஸ் பண்ணிக்க முடியும்.